எல்லாரும் போயிட்டாங்கப்பா, நீ போயிருவே அப்படின்னா, யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே. வார்த்தைக்காகவே இயேசுவை சுத்தி வந்தவர், வார்த்தைக்காகவே இயேசுவை சுத்தி வந்தவர். அது மாத்திரம் இல்ல, என் ஜீவனையே நான் உமக்காக கொடுப்பேன்னு சொல்லி ஜீவ பலியாக தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்த ஒரு பேதுரு. அது மாத்திரமல்ல, மறுரூப மலையிலே இயேசுவை, மறுரூபமான இயேசுவை கண்ட ஒரு பாக்கியம் பெற்ற, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பேதுரு. யார் இடர்னாலும் நான் இடற மாட்டேன், யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி வீர வசனம் பேசின பேதுரு. அது மாத்திரம் இல்ல, மறுதளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தப்ப உணர்ந்து மன்னிப்பும் கேட்ட பேதுரு. நல்ல கவனிங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு தேவரகமான வைராக்கியம் உள்ள, இவ்வளவு தேவபக்தியான மனுஷனுக்குள்ளேயும் ஒரு விஷமான எண்ணம் இருந்துச்சு. என்ன எண்ணம்? முதல்ல சொல்லிட்டேன், யூதன். நான் ஒரு யூதன். ஜாதி வைராக்கியம். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே என்ன வெறி இருக்கக்கூடாது? ஜாதி வெறி இருக்கக்கூடாது. இவனுக்குள்ள ஒரு ஜாதி வெறி என்னன்னா, நான் யூதன். அதே மாதிரி கிறிஸ்து யூதனுக்காக வந்தவர், யூதனுக்காக மரித்தவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு.